அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லோரும் என்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறிய பராபரமே. ஐயா, தினமும் அண்ணாமலையார் கிரிவலம் வருவது 50% ஆந்திரா மக்கள், 25% கர்நாடக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் 10% கூட இல்லை. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஆமாம், அண்ணாமலையார கிரிவலம் வர்றதுக்கு ஆந்திரா மக்கள், கர்நாடக மக்கள், தமிழ்நாடு மக்கள்னு பிரிக்கணும்ல. இந்த பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் மனிதனோட மனதில் இருக்கவே கூடாது. கடவுள் எல்லாரையுமே ஆந்திரா மக்கள், கர்நாடக மக்கள், கேரளா மக்கள், தமிழக மக்கள் அவங்களோட பிரிக்கிறதுல எத்தனை சதவீதம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஆனால் மனிதனாகிய நாம தான் இந்த மாதிரியான பிரிவுகள் பிரித்து வச்சுருக்கோம். இது என்னுடைய மாநிலம், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மக்கள், இது என்னுடைய பொருள் அப்படின்னு. இப்போ என்னுடையது நம்ம சொல்லும் போதே அதில் நம்ம எதை முன்னிலைப்படுத்துகிறோம்னா ஆணவம் அப்படிங்கிறத நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். அப்போ இந்த ஆணவமற்ற ஒரு வாழ்க்கை முறை தான் ஆன்மீகம். இந்த ஆணவமற்ற வாழ்க்கைக்கு பதிலாக ஆணவம் அப்படிங்கிறத நாம் ஒரு தேசத்து மக்களாகவோ ஒரு மாநிலத்து மக்களாகவோ நாம் பிரிக்கிறோம் அப்படின்னா அப்போ எங்கே ஆன்மீகம் இருக்குது? கடவுள் அப்படின்றவர் எல்லாருக்கும் ஆனவர். அப்படி யாருக்கும் சுத்தமானவர் கிடையாது. அவர் நல்லது பண்ணுறவங்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார், கெட்டது பண்ணுறவங்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். இது ரொம்ப தெளிவாக அஷ்டவக்ர கீதையில் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தர்மம் அதர்மம், சுகம் துக்கம், மானசாணி நாதே விபோ, நா கர்த்தாசி நா போக்தாசி முக்தா எவாசி சர்வதா. கடவுள் அப்படின்றவரோட மனசுல எதுவுமே கிடையாது. நாம தான் இது தர்மம், அது அதர்மம், இது சுகம், இது துக்கம், நான் தான் செய்யறவன், நான் தான் அனுபவிக்கிறவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம எதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்? முக்தி அப்படின்னு நம்ம சொல்லி தெரிகிறோம் இல்லையா? அது இறந்ததுக்கு அப்புறம் வர்றது கிடையாது. இறக்கிறதுக்கு முன்னாடியே மனதினுடைய எண்ணங்கள்லேருந்து விடுதலை ஆகிறது. அப்போது நாம் கிரிவல பாதையில் வர பெரும்பாலான மக்கள் ஆந்திரா மக்கள் அப்படின்றது அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்களும் இயற்கையினுடைய ஒரு பாலர் தானே. நம்ம மலையை சிவனாக வணங்குறோம், நதியை சிவனாக வணங்குறோம், கடலை சிவனாக வணங்குறோம், நிலவை சிவனாக வணங்குறோம். இப்போ சிவன் என்பவர் எங்கும் இருப்பவர், எதிலும் இருப்பவர், எல்லாமுமா இருப்பவர், இல்லாமலும் இருப்பவர் தான் சிவம். இப்போ அந்த சிவத்தன்மை கொண்டவர் நீ எல்லாமுமாக இரு அப்படின்னும் போது நீங்களே இதில் பிரிவினையை வச்சுக்கிறீங்க. அதனால் அண்ணாமலையாருடைய கிரிவல பாதையில் வரவங்க மக்களை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்கள நம்ம மனதால் பாகுபாடுபடுத்தி பார்க்கக்கூடாது. அதனால் வருங்காலங்களில் இந்த பாகுபாடுன்றது தான் மனதினுடைய அகங்காரத்தையே வெளிப்படுத்துகிறது. ரமணர் நான் யார் என்பதை உணருன்னு சொன்னார் இல்லைங்களா? நாம் யார் என்பதை நம்ம உணர்றதுக்கு பதிலாக நம்ம அகங்காரத்தை தான் நம்ம நான் இன்னாள் அண்ணாள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆந்திரா ஆள், கர்நாடகா ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒவ்வொரு மகான்களும் ரிஷிகளும் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. சங்கராச்சாரியார்ல இருந்து அதுக்கு பிறகு அந்த முனிகள், ரிஷிகள் எல்லாருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் மனதினுடைய பாகுபாடுகளில் நீங்கள் யாரையுமே பிரிக்காதீங்க. மனது அப்படின்றது ஏதுமற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஏதுமற்றதாக இருப்பது என்பது எந்த விதமான பிளவு இல்லாமல் இருக்க வேண்டும், பிரிவு இல்லாமல் இருக்க வேண்டும், ஏகாந்தமாக இருக்க வேண்டும், ஏனையுமாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், இருவாக இருக்கவே கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதனால் வருங்காலங்களில் மனிதர்கள் கடவுளை சுத்தர வராங்க, மனிதர்கள் கிரிவலத்தை சுத்த வராங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்மகிட்ட மேலோங்கி இருக்கணுமே தவிர இதை பிரித்து பார்க்கின்ற மனமாக நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணாமலையார்கிட்ட முதல் கோரிக்கையாக இதை நீங்கள் வச்சிங்கன்னா தான் ரொம்ப நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு நிலையை நோக்கி, ஞான நிலையை நோக்கி நீங்களும் நகரலாம். ஒருத்தர் தான் ஞானம் அடையணும்னு கிடையாது, எல்லாருமே ஞானம் அடையலாம்.
ஞானம்ன்றது ஒருவருக்கானது அல்ல, அது அனைவருக்கும் ஆனது தான் ஞானம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக தெளிவாக விளக்கினீர்கள். என்னுடைய அறிவுக்கு இப்போ தான் ஒரு தெளிவு கிடைச்சது.